ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கமே. வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். இந்த வருஷத்தில் அதிக எதிர்பார்ப்போட வரப்போகிற படங்களில் அவதார் 3 படமும் ஒன்று. நம்ம ஜேம்ஸ் கேமரன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவதார் 1 and 2 பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சக்ஸஸ். பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா $1 billion பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கு. இதை தொடர்ந்து அவதார் 3 பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி எடுத்திருக்காரு. பட் இனிஷியலாக ஜேம்ஸ் கேமரன் அவதார் 3யோட முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. பட் அந்த கதையை எக்ஸ்டெண்ட் பண்ணி 4 and 5 பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாரு. நான் இன்னும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் 2029, 2031 அந்த மாதிரி டைம்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. 4th and 5th பார்ட் அது இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது. இந்த வருஷம் அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த படத்துக்கான டைட்டில் வச்சுருப்பாங்க. டிசம்பர் மந்தில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கான்செப்ட் ஆர்ட் நிறைய வந்திருக்கும். அந்த புது கிளானை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபயர் பீப்புள் சொல்லிட்டு ஆஷ் பீப்புள் அந்த கிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ அந்த கிளானில் இருக்க அந்த லீடருக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் மார்வலோட ஃபென்டாஸ்டிக் 4 படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது July 24. அப்படி July 24 ரிலீஸ் ஆக போகிற அந்த படத்துக்கு நடுவில் இந்த அவதார் 3 படத்தோட ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதே மாதிரி தான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்துக்கு நடுவில் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் இயக்கின்ற ஒடிசி படத்தோட டீசர் விட்டுருப்பாங்க. நிறைய பேர் அந்த டீசரை பார்க்க வரதுக்காக அந்த ஜுராசிக் வேர்ல்ட் படத்தை பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு மார்க்கெட்டிங் தான். 2 படத்துக்குமே ப்ரொமோஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்பயும் பயன்படுத்த போகிறாங்க. ஃபென்டாஸ்டிக் 4 பார்க்கறதுக்கும் நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க. அது கூடவே அவதார் 3 ட்ரெய்லர் பார்க்கறதுக்காகவும் நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ டபுள் ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக. ஸோ 2 படத்துக்குமே ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸும் சரி, நல்ல ஒரு ரீச்சுமே கிடைக்குன்றதுக்காக இந்த ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த அவதார் 3 ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு. நிறைய டீசர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் தேடி பார்த்துருக்கேன், எனக்கு கிடைக்கல. அவதார் 3 ட்ரெய்லர் ஃபென்டாஸ்டிக் 4 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அஃபிஷியலாக யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப லேட்டராக தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபென்டாஸ்டிக் 4 படம் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அவதார் ட்ரெய்லர் பார்க்க உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் ஃபென்டாஸ்டிக் 4 படம் ரன் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த தேட்ரிக்கல் ரன் முடிச்சதுக்கப்புறம் அஃபிஷியலாக யூடியூப் சேனலில் பார்த்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அவதார் 3 படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, ஒரு புது கிளானை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஃபயர் பீப்புள் சொல்லிட்டு நீங்கள் கான்செப்ட் ஆர்ட் இப்போ ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த கிளான் தான் இந்த படத்தோட வில்லனாக வர போகிறாங்களா. இதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் வில்லனாக இருந்திருப்பாங்க. ஹியூமன்ஸ்க்கு பதிலாக இந்த படத்தை அந்த ஃபயர் கிளானை தான் வில்லனை கொண்டு வர போகிறாங்க. அந்த ஃபயர் கிளானோட லீடராக வேறாங்கன்னு சொல்லி ஒரு ஃபீமேல் லீடரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் அந்த கிளானுக்கு பார்த்தீங்கன்னா லீடராக இருப்பாங்க. இந்த கிளான் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு சம்மந்தமான ஒரு கிளானாக காமிக்க போகிறாங்க, ஒரு ஃபயர் ரிலேட்டடாக. ஏன்னா இவங்க தங்கியிருக்க இடமே அந்த வால்கானிக் மேலே பக்கத்தில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு நேவி பீப்புள் அக்ரெசிவாக காமிக்க போகிறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்தாலுமே சரி, ஒரு மாதிரி கோவத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி லுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க மற்ற நேவிஸ்மே எதிர்த்து சண்டை போட போகிறாங்க. இந்த படத்தில் நேவிக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் வச்சு போயிருப்பாங்க. இப்போ நேவிஸ்குள்ளேயே ஒரு வில்லன் இருக்க மாதிரி காமிக்க போகிறார் ஜேம்ஸ் கேமரன். நேவி கிளான்ஸ்குள்ளேயே சண்டை நடக்கிற மாதிரி காமிக்க போகிறார் நம்ம ஜேம்ஸ் கேமரன். பார்க்கலாம் எப்படி அமைப்பதுன்னு சொல்லிட்டு. இந்த அவதார் 3 படத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் தான் அடுத்து வரப்போகிற படங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அவதார் 1 and 2 பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலரான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். அவதார் 1 நமக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து அவதார் 2 படம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவலான சூப்பரான படம். கண்டிப்பாக விஷுவலில் குறை சொல்ல முடியாது. பட் கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான கதையாக தான் இருக்கும். பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த அவதார் 3ல் பார்த்தீங்கன்னா கதைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜேம்ஸ் கேமரன் நல்லா எழுதணும். ஏன்னா கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற படங்களுக்கு எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாக இருக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் விஷுவலுக்காக மட்டுமே பார்க்குற படமாக இது அமைஞ்சிடும். ஸோ கதையின் மேலேயுமே ஜேம்ஸ் கேமரன் ஃபோக்கஸ் பண்ணணும் நான் விரும்புகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அமைப்பதுன்னு சொல்லிட்டு. இந்த அவதார் 3 ட்ரெய்லருக்காக ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். கண்டிப்பாக ஃபென்டாஸ்டிக் 4 படம் பார்ப்பேன். படம் பார்த்துட்டு அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நான் கண்டிப்பாக அந்த ரிவ்யூவில் சொல்கிறேன். ஃபென்டாஸ்டிக் 4 படத்துக்கான ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். அண்ட் அந்த ட்ரெய்லருக்கான பிரேக் டவுனுமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போட பார்க்குறேன். அவதார் 3 ட்ரெய்லருக்கும் நான் ஃபென்டாஸ்டிக் 4 படத்துக்கும் எத்தனை பேர் பார்க்க ரெடியாக இருக்கீங்க? இந்த அவதார் 3 படத்தோட கதை எப்படி போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே படம் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்களை பை. See you.